ஹாய் வியூஸ், வெல்கம் பேக் டு வர்ஷா கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சூப்பரான காரசாரமான சிக்கன் சிந்தாமணி ரெசிபி எப்படி செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம காஞ்ச மிளகா இந்த மாதிரி சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் இருக்க விதைகள்லாம் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த கிரேவி செய்கிறதுக்கு இந்த காஞ்ச மிளகா நம்ம யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மண்சட்டியில் 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாய் இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 கிலோ கறிக்கு ஏற்ற மாதிரி நம்ம காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி சைஸில் நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி நல்லா பண்ணிங்கன்னா இந்த ரெசிபி ஒன்று நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளிலாம் நல்லா வதங்கிட்டோம். தக்காளி நல்லா வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை ஆட் பண்ணதுக்கப்புறம் எண்ணெயிலே நல்லா சிக்கன் குக் ஆகட்டும். இது கூட 1 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவு நம்ம கரம் மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெயில் நல்லா சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது கூட நம்ம தேவையான அளவு நம்ம வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் கொஞ்ச நேரத்தில் நல்லா குக் ஆகட்டும். இது கூட நம்ம கொத்தமல்லி இலை தூவி நம்ம அடுப்பில் வந்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். அதிகமாக தண்ணி சேர்க்க தேவையில்லை, ஓரளவு தண்ணி சேர்த்தா போதும். பாருங்கள், கிரேவி மாதிரி இப்போ வந்துடுச்சு. இது கூட நம்ம கடைசியாக நம்ம இறக்க போகிற டைமில் 1 ஸ்பூன் அளவு நம்ம மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பரான நம்ம சிக்கன் சிந்தாமணி ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் சூடாக சாதத்துக்கு நீங்கள் பிரட்டி சாப்பிட்டுக்கலாம். சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து சிக்கன்